குலோப் ஜாமுன் எப்படி சூப்பராக டக்குன்னு சிம்பிளாக செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு பாக்கெட் குலோப் ஜாமுன் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சமாக தண்ணி தெளித்து உருட்டி வச்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு உருட்டின பிறகு கொஞ்சோண்டு நெய்யை சுற்றி தடவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு தட்டில் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அடுத்து அதுக்கு ஜீரா நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 1/2 லிட்ரு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அதில் 300 கிராமு ஜீனி போட்டு நல்லா கரையணும். கரைஞ்சி நல்லா கொதித்ததுக்கு பிறகு ஒரு 3 ஏலக்காயை தட்டி போடுங்க. தட்டி போட்டீங்கன்னா அது நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை நல்லா கொதித்ததுக்கு பிறகு இறக்கி வச்சுருங்க. அடுத்து பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சதும் நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல உருண்டை, அதை போட்டு நல்லா செவக்க பொரிச்சு எடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. நான் 3 தடவை போட்டேன். இது மாதிரி 3 தடவை போட்டிருக்கேன். அது 250 ml தான், 200 கிராம் தான் அந்த மாவு ஆனால் பொரிச்சிங்கன்னா நிறையா இருக்கும். நம்ம உருண்டை சின்னதாக தான் உருட்டுவோம், ஆனால் பொரியும் பொழுது நல்லா பெருசாக வந்துடும். அடுத்த அந்த ஜீராவில் ஊறும்போது இன்னும் நல்லா பெருசாக வந்துடும். அதனால் நல்லா செவக்க விடுங்க. செவக்காமல் எடுத்தீங்கன்னா கரைஞ்சிரும். அந்த ஜீராவில் ஊறும் பொழுது கரைஞ்சிரும். இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துருங்க. வறுத்து பொரித்து எடுத்துருங்க. பொரித்து எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கு பிறகு தான் அந்த ஜீரா தண்ணியில் போடணும். சூடாக போட்டுறாதையே. சூடாக போட்டிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சிரும். அதுக்காக கொஞ்சம் நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினது பிறகு அந்த தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும், உடையாமல். இதுவும் சூடாக அதையும் சூடாக போட்டிங்கன்னா உடஞ்சிரும். அதுக்காக அது ஜீரா சூடாக இருக்கட்டும், ஆனால் இது ஆறி இருக்கணும். அந்த உருண்டை ஆறி இருக்கணும். ஆறினது பிறகு அதில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். ஊறினதுக்கு பிறகு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்பூனில் வச்சு நம்ம எடுத்து சாப்பிடலாம். சாப்பிட்டோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கடையிலாம் வாங்காதீங்க, நம்ம வீட்டிலே செஞ்சு ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.